சிஎஸ்கே பவுலிங் தான் வீக்கா இருக்குன்னு நினைச்சோம். ஆனா பேட்டிங்ல இப்படி சொதப்புவீங்கன்னு சத்தியமா நினைச்சு பார்க்கல. நேற்று சிஎஸ்கே பேட்டிங் ஆர்டர் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிருப்பாங்க சொல்லணும். சிஎஸ்கேவோட இந்த தோல்விக்கு என்ன காரணம் அதெல்லாம் பத்தி வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்து மறக்காம எல்லாத்தையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் எனக்கு என்ன டாஸ்லயே சிஎஸ்கே தோத்துறாங்களோன்னு தோணுது. இப்போதைக்கே இருக்க எல்லா டீம்ஸுமே டாஸ் வின் பண்ணி சேசிங்ன்றாங்க. 220 250 அடிச்சா கூட திருப்பி அடிச்சிருவாங்க போல. நேற்று நம்ம டாஸை தோத்து முதல்ல பேட்டிங் விளையாடுறோம். டீமை பொறுத்த ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி தான் சிமிலர் தான் சொல்லணும். சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே, டெவல் புரூக்ஸ் பதிலா மேத்யூ ஷா விளையாண்டாரு. தூபே, கார்த்திக் சர்மா, பிரசாந்த் விளையாடல. ஜெமி ஓட்டன், நூர் அகமது, மேட் ஹென்ரிக், அம்சுல் கம்போஜ், கலீல் அகமது விளையாடினாங்க. சரிப்பா சிஎஸ்கே கிட்ட பேட்டிங் தரமா இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா ஒரு 200+ சிஎஸ்கே அடிப்பாங்க அட்லீஸ்ட்னு மேட்ச் பார்க்கலாம்னு உட்காந்து சஞ்சு சாம்சன் 3வது ஓவர்ல ஒரு விக்கெட்டை கொடுத்துட்டு போறாரு நேந்திர பர்கர் கிட்ட. அதுவும் சஞ்சு அவுட் ஆனது பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அடிக்க போய் அவுட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பேட் ஷாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஆடாம அக்ராஸ் ஆட போய் சஞ்சு வெறும் 6 ரன்னுக்கு அவுட் ஆயிருப்பாரு முதல் மேட்ச்ல. அடுத்து ருத்ராஜ் கெய்க்வாட்டுமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆன ஷாட் தேவையில்லாத ஷாட் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு விக்கெட் சஞ்சு சாம்சன் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அவுட் ஆகி போயிட்டாரு. ஸோ ருத்து தான் அங்க எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருக்காரு. ஸோ அவர் கொஞ்சம் பொறுமையா விளையாடி இருக்கலாம். ஆனா ருத்து அந்த ஒரு ஷாட் ஆட போய் அவருமே பார்த்தீங்கன்னா 11 பால் விளையாடி வெறும் 6 ரன் அடிச்சு ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த இடத்துல அவுட் ஆயிருப்பாரு. இதுதாங்க ஒரு ப்ராப்ளம் சொல்லணும். சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். இவங்க 2 பேர் தான் கொஞ்சமாச்சும் விளையாடணும் டீமோட. இவங்க 2 பேருமே அடிக்க போய் அவுட் ஆயிட்டாங்கன்னா அடுத்து என்ன ஆகும்? இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும். அடுத்து உள்ள வந்தாரு ஆயுஷ் மாத்ரே. அவருக்கு ஒரு ஷார்ட் பால் லேண்டர் பர்கர் போட்டாரு. அவருக்கு எட்ஜ் எடுத்து அவரு பார்த்தா ஆயுஷ் மாத்ரே டக் அவுட் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றது? சஃப்ராஸ்க்கான இம்பாக்ட் பிளேயரா சிஎஸ்கே உள்ள கொண்டு வந்தாங்க. சஃப்ராஸுமே அந்த இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்தாரு. ஆனா அவருமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு சில அக்ரெசிவான ஷாட்ஸ் விளையாடினாரு சொல்லணும். சிக்ஸர் பவுண்டரிஸ் சஃப்ராஸ் கான் வந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவரோட இன்டென்ட்டை காட்டிட்டே இருந்தாரு. ஆனா அவருமே பாத்தீங்கன்னா நம்ம ஜட்டு உள்ள வந்து தூக்கி இருப்பாரு. ஒரே ஓவர்ல சஃப்ராஸ் கான் அந்த பக்கம் சிவம் துபே என்னதான் சிக்ஸர் அடிச்சாலும் அதே ஓவர்ல துபேயோட விக்கெட்டை ஜட்டு தூக்கி இருப்பாரு. ஜட்டு அடிச்சுட்டு நம்மளுக்கு அகேன்ஸ்ட் தான் அந்த செலிப்ரேஷன் பண்றதுல கைஸ் இஸ் ஓகே தான் சொல்லணும். நிறைய பேர் ஜட்டு சிஎஸ்கே பாருங்க விக்கெட் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ற சொல்றாங்க. ஆனா கைஸ் அங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஜட்டு பவுண்டரி லைன்ல நிற்கும் போது ஃபேன்ஸ் சிஎஸ்கே கத்திருக்காங்க. அப்ப ஜட்டு லைட்டா எமோஷன் ஆயிருக்காரு. இருக்கும் கைஸ் அந்த ஒரு அக்ரெஷன் இருக்கும். இப்ப நம்மளே பார்த்தா வேற டீமுக்கு நீங்க விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல நீங்க ஆல்ரெடி விளையாடி இருக்கீங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த டீம் எதிர பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டணும்னு எல்லா பிளேயர்ஸுக்குமே பார்த்தா உள்ள இருக்கும் மனசுக்குள்ள. சோ ஜட்டுமே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது சொல்லணும். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜட்டு சிஎஸ்கேவோட அந்த லோகோவை கலீல் அஹ்மத் ஜெர்சில கிஸ் பண்ணிருப்பாரு. சோ ஜட்டு நீங்க என்னதான் ஆர்ஆருக்கு விளையாடினாலும் கண்டிப்பா எப்பயுமே எல்லோ சிஎஸ்கே ஃபேன்ஸோட மனசுல எப்பயுமே இருப்பீங்க. ஃபைனலா நம்ம ஜெமி ஓவர்டன் அவர் விளையாட வச்சதுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டி இருக்காரு சொல்லணும். நேற்று கண்டிப்பா ஜெமி ஓவர்டன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க சிஎஸ்கே 100 ரன்னுக்குள்ள பார்த்தா பொண்ணலா இருப்பாங்க தான் சொல்லணும். மனுஷன் நல்லா விளையாடி ஒரு 43 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அவரு கூட இன்னும் சப்போர்ட் நல்லா இருந்தா கடைசியில கூட அவர் நல்லா பண்ணிருக்கலாம். 43 ஆஃப் 36 அடிச்சிருக்காரு. ஒரு டீசென்டான நாக் சொல்லணும். அது ஒரு 127 அடிக்க சிஎஸ்கே கஷ்டப்பட்டதுக்கு கண்டிப்பா ஜெமி ஓட்டன் தான் முக்கியமான காரணம் அந்த ஸ்கோர் வரதுக்கு. ஜெமி ஓட்டன் ஏதோ ஸ்கில் சிஎஸ்கே பாத்துருக்காங்க சொன்னால இந்த ஒரு ஸ்கில் தான் பாத்துருக்காங்க போல. தவிர்த்து பார்த்தா பவுலிங்ல பெருசா எதுவும் பண்ண முடியாது இந்த ஸ்கோரை வச்சுக்கிட்டு. ஆனா ஏகே அம்சுல் கம்போஜ் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணாருங்க என்ன பொறுத்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பாத்தீங்கன்னா கலக்கலா பவுலிங் போட்டிருக்காரு சொல்லணும். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சொல்லணும். ஓவர்டன் ஒரு நல்ல பாசிட்டிவ் அடுத்த மேட்சுக்கு பேட்டிங்ல. தவிர்த்து அம்சுல் கம்போஜ் பவுலிங்ல கலக்குறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அடுத்த மேட்சுக்கு கொண்டு போகலாம். ஆனா நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுவும் கார்த்திக் சர்மா முதல் ஓவர்ல மேட் ஹென்ரி ஓவர்ல வைபவ் சூரியவன்சிக்கு ஒரு கேட்ச் ஒன்று விடுவார் கார்த்திக் சர்மா. கேட்சை விட்டதை கூட விடுங்க, அதுக்கப்புறம் அந்த பாலோட ஒரு ஓடி போய் பவுண்டரி திருப்பி போய் பவுண்டரி கொடுப்பாரு பாருங்க. அதெல்லாம் பவர் பவுண்டரின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கேட்சஸ் வரும் மேட் ஹென்ரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேட்சுமே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்க மாட்டாங்க. சின்ன சான்சஸ் கிடைச்சிச்சு. பட் நம்ம பிளேயர்ஸ் அதை யூஸ் பண்ணதா சொல்லணும். வைபவ் சூரியவன்சி சரியா வரலன்னா ராஜஸ்தான் இந்த மேட்சை கிட்டத்தட்ட 47 பால்ஸ் ரிமைனிங்லேயே பார்த்து முடிச்சுட்டு போயிட்டாங்க சிஎஸ்கேவோட நெட் ரன் ரேட் எங்கேயோ போயிடுச்சு சொல்லணும் ஒரே மேட்ச்ல. கண்டிப்பா இதை பத்தி பேசியே ஆகணும். நம்ம கோச்சிங் ஸ்டாஃப்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல சத்தியமா. அண்ட் இன்னும் அந்த பழைய ஸ்கூல் ட்ரிக்ஸே யூஸ் பண்றாங்களோன்னு தோணுது கைஸ். மத்த டீம்ஸ் பிளேயர்ஸ் அடிக்கிறதுலாம் பார்த்தா எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 220 230 250 அடிச்சா கூட பாத்தீங்கன்னா இப்ப இருக்க மாடர்ன் டே கிரிக்கெட்ல பத்த மாட்டேது. ஆனா நம்ம டீம் இன்னும் அந்த பவர் பிளேல 40-60 தாண்ட மாட்டாங்க. மத்த டீம்ஸ்ல 70-80 அடிக்கிறாங்க. புரியுது சிஎஸ்கே வழக்கமா ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் தான், அதுக்கப்புறம் தான் அடிப்பாங்கன்னு. கைஸ் நம்ம பாத்தீங்கன்னா இன்னும் அந்த பழைய இதுல இருக்கும் நினைக்கிறேன். இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு கண்டிப்பா சிஎஸ்கே அடாப்ட் ஆகி ஆகணும். ருத்ராஜ் கெய்க்வாட் கேட்க இவர் ஜஸ்ட் புட்டின் பிகைன் என்ற மாதிரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 3 நாள் எங்களுக்கு இன்னொரு மேட்ச் இருக்குன்ற மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்லிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போயிருக்காரு. எவ்ரி செட் பேக் வில் பி கம் பேக் ஸ்ட்ராங்கர் கைஸ். சிஎஸ்கே பேட்டிங் ஆர்டரை பத்தி பேசணும்னா என்ன சொல்றது தெரியல. டாப்ல சஞ்சு சாம்சன்
ருத்ராஜ் கேக்வாட் அவுட் ஆனாங்கன்னா அதுக்கப்புறம் டோட்டலா நேத்து நடந்த மாதிரி பேட்டிங் ஆடத்துல கொலாப்ஸ் தான் நடக்கும். சோ சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட் இவங்க 2 பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். இவங்க 2 பேர் தான் பொறுப்பு எடுத்து எனக்கு என்னவோ விளாடணும்னு தோணுது. உங்களை யாராச்சும் ஒருத்தராச்சும் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் பாதி ஆஃப் த இன்னிங்ஸ் வரையும் கொண்டு போனாதான், அட்லீஸ்ட் ஒரு பவர் பிளே வரையும் இவங்க 2 பேரும் விக்கெட் விடாம விளாட்னாதான் அடுத்த வர பிளேயர்ஸுக்கு என்ன பொறுத்தவரையும் கொஞ்சம் செட்டில் ஆக ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச்ல பண்ண தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு வருவாங்களா சிஎஸ்கே பேட்டர்ஸ்லான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அடுத்த மேட்ச் ஏப்ரல் 3ஆம் தேதி பஞ்சாப் கிங்ஸ் தான் நம்ம சேப்பாக்கல விளையாட போறோம். ஹோம் கமிங். சிஎஸ்கேக்கு பவுலிங் லைன் தான் வீக்கா இருக்குன்னு சொன்னோம். ஆனா பேட்டிங் லைனே போய் இப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம பேட்டர்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு வரக்கூடிய மேட்சஸ்லன்னு. அப்ப இந்த வீடியோ இன்னும் லைக் கொடுங்க. மறக்காம எல்லோ தமிழ் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே கண்ணில் சந்திக்கும் முறை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன்ட் கைஸ்.